அவனும் மறுபடி லங்கைக்கே சென்றான்கிற வரை பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். 60வது சர்க்கம். சப்ரவிஷ்ய புரீம் லங்காம் ராமபான பயார்திதः பக்னதர்பஸ்ததா ராஜா பபூவ வியதிதேந்திரியः. அந்த மன்னன், லங்கைக்கு மன்னன் இலங்கை நகருக்குள்ளே போனான். அவன் ராமபான பயார்திதः, ராமபானத்தை நினைத்து தவிக்கிறான். ராமபானத்தை நினைத்து அப்படி பயம். ராமபானம்னு நினைத்தாலே பயம். ராமபானத்தை கண்டு அவ்வளவு பயத்தோடு பக்ன தர்பஹா, செருக்கெல்லாம் எடுத்து, தர்ப்பம்னா செருக்கு, அகங்காரம், அந்த அகங்காரத்தை எல்லாம் மொத்தமா அடியோடு கிழங்கோடு அறுத்து விட்டான். யதிதேந்திரியா, உடம்பெல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் கலங்கி போயிடுச்சு. இப்படி ஆகிவிட்டான் அந்த ராவணன். மாதங்கை வசிம்மேன கருடேனேவ பன்னகா அபிபூதோ பவத்ராஜா ராகவேன மகாத்மனாம். ஒரு யானையை ஒரு சிம்மம் எப்படி அடித்து கொல்லுமோ, ஒரு பாம்பை ஒரு கருடன் எப்படி பிடித்து கொள்ளுமோ, அந்த மாதிரி ராமனாலே ராவணன் பிடிபட அடக்கப்பட்டான். பிரம்மதண்ட பிரகாசானாம் வித்யுத் சதிருஷ வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பானானாம் விவ்யதே ராட்சசேஸ்வரஹா. அவன் இங்க வர்றான். இங்க வந்த உடனே நினைத்து பார்க்கிறான் ராமன் எப்படி அம்பு விட்டான்னு. பிரம்மதண்ட பிரகாசானாம், பிரம்மதண்டம் போன்று இருக்கிறது இந்த ராமபானங்கள்லாம். இதனுடைய ஒளி எவ்வளவு வேகமா தாக்குறதுன்னா, மின்னல் போல, மின்னல் எவ்வளவு வேகமா அடிக்கும் அந்த மாதிரி தாக்குகிறது. இதெல்லாம் மனசுல நினைத்து பார்க்கிறான். ஸ்மரன், நினைத்து நினைத்து பார்க்கிறான். நினைத்தாலே பயம் பயம் வருது, உள்ளமெல்லாம் உருகுகிறது. சகாஞ்சனமயம் திவ்யம் ஆசிரித்ய பரமாசனம் விப்ரேக்ஷமானோ ரக்ஷாம்சி ராவணோ வாக்கியம் அப்ரவீத். அவன் ஒரு தங்கமயமான ஆசனத்திலே உட்கார்ந்து ராட்சசர்களை பார்த்து பேசுகிறான். சர்வம் தத் கலுமே மோகம் எத்தப்தம் எத்தப்தம் பரமம் தபஹ எத்சமானோ மகேந்திரேன மானுஷே நாஸ்மி நிர்ஜிதஹ. நானு ஏதோ பெரிய தபஸெல்லாம் பண்ணியிருக்கேன், வரம்லாம் வாங்கி வைத்திருக்கிறேன் நினைத்து கொண்டிருந்தேன் இவ்வளவு நாள். நான் ராவணனுக்கு இருக்கிறதுலே பெரிய செருக்கு என்னன்னா, நான் வரம் வாங்கியிருக்கேன், என்னை யாரும் கொல்ல முடியாதுங்கிறது. அந்த வரதான தர்ப்பம், அந்த வரதானத்தினாலே இருக்கக்கூடிய அகங்காரம், அது எல்லாம் மோகமா போயிடுதே. மோகம்னா வீணாக போய்விட்டதேங்கிறான். எல்லாமே வேஸ்ட் போல இருக்கு. நான் பண்ண தபஸ் எல்லாம் எதுவும் பலனே அளிக்காத மாதிரி இன்னைக்கு என் கண்ணில் தெரியறது. ஏன்னா இந்திரனை போன்று இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனாலே நான் இன்று ஜெயிக்கப்பட்டேன். இதம் தத் பிரம்மணோ கோரம் வாக்கியம் மாம் அபியுபஸ்திதம் மானுஷேபியோ விஜானாஹி பயம் துவம் இதி தத் ததா. பிரம்மா சொன்னான், பிரம்மா ஒரு வாக்கியத்தை சொன்னான். மானிடர்களிடமிருந்து நீ வரும் பயத்தை கவனமாக கொள் அப்படின்னு சொன்னான். அது எனக்கு இப்பதான் புரியுது. மனுஷன்டேந்து நமக்கு பயம் வரப்போறதா? நம்ம மட்டும் சந்தோஷமா இருப்போம்னு இருந்துட்டோம். இப்பதான் எனக்கு அந்த பயமானது உணர்கிறது. தேவதானவ கந்தர்வ யக்ஷராட்சச பன்னகைர் அவத்யத்வம் மயா பிராப்தம் மானுஷேபியோ ந யாச்சிதம். தேவன், தானவன், கந்தர்வன், யக்ஷன், ராட்சசன், நாகன்னு எல்லாரிடமிருந்தும் என்னை கொல்ல முடியாதுன்னு வரம் வாங்கினேன். மனிதனிடமிருந்து வாங்கணும்னு எனக்கு தோணல. மனிதனும் என்னை கொல்லக்கூடாதுன்னு நான் யாச்சிக்கவே இல்லை. விதி தம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் இக்ஷ்வாகு குலநாதேன அனரண்யேன யத் புரா உத்பத்ஸ்யதே ஹி மத்வம்சே புருஷோ ராட்சசாதம யஸ்த்வாம் சபுத்ரம் சாமாத்யம் சபலம் சாஸ்வசாரதிம் நிஹனிஷ்யதி சங்கிராமே த்வாம் குலாதம துர்மதே. முன்னாடி அனரண்யன்னு ஒரு ராஜா. அவன் இக்ஷ்வாக்கு குலத்திலே தான் உதித்தவன்.
முன்னொரு காலத்திலே இந்த இக்ஷ்வாக்கு குலத்திலே உதித்த இந்த அனரண்யன் என்ன பண்ணான்னா, ராவணனோடு சண்டையிலே ராவணனை பார்த்து சபித்திருக்கிறான். என்னன்னா, ராவணா, உன் குலத்துக்கே நீ பெயரை கெடுக்கக்கூடியவன், உன்னை அழிக்கக்கூடியவன் ஒருவன் என் வம்சத்திலே தான் உதிப்பான் அப்படின்னு சொன்னான். அவன் உன்னை புதல்வர்களோடு, மனைவிகளோடு, சேனைகளோடு, மந்திரிகளோடு எல்லாத்தோட சேர்த்து உன்னை அழிப்பான்னு சொன்னான். அது இப்பதான் நினைவுக்கு வருகிறது. அந்த இக்ஷ்வாக்கு குலத்துல வந்தவன் தானே ராமன். சப்தோஹம் வேதவத்யாச்ச யதாசா கர்ஷிதா புரா சேயம் சீதா மகாபாகா ஜாதா ஜனக நந்தினி. முன்னொரு கால் வேதவதிங்கிறவளை நான் தொடும் பொழுது அவள் என்னை சபித்தாள். அவள் தான் இப்ப மறுபடியும் சீதையா வந்திருக்கா போல இருக்கு. உமா நந்தீஸ்வரச்சாபி ரம்பா வருண கன்யகா யதோக்தா தபசா பிராப்தம் நமித்யா ரிஷிபாஷிதம். பார்வதியும் நந்தீஸ்வரனும் ரம்பையும் வருணனின் மகனும் இவர்கள் எல்லார்ட்டையும் அபச்சாரப்பட்ட பொழுது அவர்கள் என்ன வேண்டினார்களோ தெரியல. அது எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தது. இப்ப ரிஷிகளின் வாக்கு பொய்க்காது. ரிஷிபாஷிதம் மித்யான. இப்ப ரிஷிகள்லாம் எனக்கு எவ்வளவு சாபம் விட்டாலோ அது எதுவுமே பொய்யாக ஆகாது. ரிஷிகள் சொன்னதெல்லாம் பொய்யாவதே இல்லை. ஏததேவாப்யுபாகம்ய யத்னம் கர்த்துமிஹார்ஹத ராட்சசாஸ்சாபி திஷ்டந்து சரியா கோபுர மூர்தசு. ஆகையாலே நாம் இப்படித்தான் நடக்கும்னு தெரிந்து கொண்டால் கூட நாம் விடாமுயற்சி செய்ய வேண்டும்னா. சரி, நாம் திருந்திட போறோம்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்ன சொன்னான், நாம் யத்னம் பண்ண வேண்டும். எல்லாரும் இலங்கையை சுத்தி காவலுக்கு தயாராக இருங்கள். சச்சா பிரதிம கம்பீரோ தேவதானவதர்பஹா பிரம்மசாபாபிபூதஸ்து கும்பகர்ணோ விபோத்யதாம். இப்ப இந்த சமயத்துல என்ன பண்ணலாம், இந்த கும்பகர்ணனை எழுப்புங்கோ. நிகரற்ற ஆற்றல் படைத்தவன், என்ன பிரம்மாவின் சாபத்தினாலே படுத்துக்கொண்டு தூங்கின்னு இருக்கான், அவனை எழுப்புங்க. சபராஜிதம் ஆத்மானம் பிரஹஸ்தம் ச நிஷூதிதம் ஞாத்வா ரக்ஷோ பலம் பீமம் ஆதிதேஷ மகாபலஹா. உடனே பிரஹஸ்தனும் இறந்து போயிட்டான், ராவணனும் தோத்து போயிட்டான்னு தெரிந்து அவனை எழுப்புமாறு கட்டளையிடுகிறான் ராவணன். துவாரேஷு யத்ன கிரியதாம் பிராகாரச்சாதிருஹ்யதாம் நித்ராவச சமாவிஷ்டஹா கும்பகர்ணோ விபோத்யதாம். இப்ப அவன் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வாசலில் போய் வாசலை உடைங்க, இல்ல பிராகாரம் வழியா ஏறி உள்ள குதிங்கோ, ஏதாவது பண்ணி அவனை எழுப்புங்கோ. சுகம் ஸ்வபிதி நிஷ்சிந்தஹா காலோபகத சேதனஹா நவஷத் சப்த சாஷ்டௌ ச மாசான் ஸ்வபிதி ராட்சசஹா. இப்ப அவன் சுகமா தூங்குவான், வேற என்ன பண்ணுவான், எந்த கவலையும் இருக்காது. அவனுக்கு அப்படி ஒரு வரம். அவன் 9, 6, 7, 8ன்னு மாசக்கணக்கா தூங்குவான். மந்திரம் கிருத்வா பிரசுப்தோயம் இதஸ்து நவமேஹினி தம் து போதயத க்ஷிப்ரம் கும்பகர்ணம் மகாபலம். அவன் இப்பதான் தூங்கியிருக்கான். நடுவுல எழுந்த போது இங்க மந்திராலோசனை பண்ணான், நான் வந்து கொள்கிறேன், எல்லாம் பண்ணி தரேன்னு. பண்ணிட்டு இப்போ 9 நாள் தான் ஆறுது, அவன் தூங்கி 9 நாள் தான் ஆறுது. அவனை எழுப்புங்கோ. சதுசங்கே மகாபாகு ககுதஹா சர்வராட்சசாம் வானரான் ராஜபுத்திரௌச்ச க்ஷிப்ரமேவ வதிஷ்யதி. அவன் கண்டிப்பா எல்லாரையும் கொல்லுவான். ஏஷகேது பரசங்கே முக்கியௌ வை சர்வராட்சசாம் கும்பகர்ண சதாசேதே மூடோ கிராமிய சுகே ரதஹா. இந்த கும்பகர்ணன் போரில் எல்லாரையும் காட்டிலும் மேம்பட்டவன். அவன் இப்ப வெறும்னா ஏதோ மூடனாக ஒரு கிராமிய சுகத்திலே, ஒரு அல்ப சுகத்திலே ஆசைப்பட்டு வெறும்னா இப்படி தூங்கி கொண்டே காலத்தை கழிக்கிறான். ராமேன ஹி நிரஸ்தஸ்ய சங்கிராமேஸ்மின் சுதாருணே பவிஷ்யதி நமே சோகஹா கும்பகர்ணே விபோதிதே. ராமன் இப்படி ஜெயிச்சிட்டான்னு ஒரு சோகம் இருக்கே, அது கும்பகர்ணன் எழுந்தா எனக்கு போயிடும். கிம் கரிஷ்யாம்யஹம் தேன சக்ரதுல்ய பலேன ஹி ஈதிருஷே வியசனே பிராப்தே யோன சாஹாய
சாஹ்யாய கல்பத்தே. இந்த கும்பகர்ணனை வச்சுன்னு என்ன பண்றது? அவனுக்கு இந்திரன் மாதிரி பலம் இருக்கு, ஆனா வேணுங்கிற நேரத்துல இல்லாம தூங்கிட்டு இருந்தான்னு என்ன பண்றது? அவனை வைத்துக் கொண்டு என்ன பண்றதுன்னு சொல்றான். தேது தத் வச்சனம் ஸ்ருத்வா ராட்சசேந்திரஸ்ய ராட்சசாஹ ஜக்முஃப் பரம சம்பிராம்தா கும்பகர்ண நிவேசனம். அந்த ராட்சசர்கள் நேரா கும்பகர்ணனின் மாளிகைக்கு போகிறார்கள். தேராவண சமாதிஷ்டா மாம் சிஷோனித போஜனா கந்தமால்யாம் ஸ்ததா பக்ஷ்ய ஆதாய சசாயயுஹு மிருகான் மத்யஸ்ய ச கடான் கோரான் சதஜமேவ ச ஆசாத்ய ச கிருஹம் தஸ்ய பிரவிஷ்ய ச நிருபாஜ்ஞயா தாம்பிரஹிஷ்ய மகாத்வாரம் சர்வதோ யோஜனாயதம் கும்பகர்ண குஹாம் ரம்யாம் சர்வகந்த பிரவாஹினீம் கும்பகர்ணஸ்ய நிஸ்வாசாத் அவதூதா மகாபலாஹ பிரதிஷ்டமானாः கிருச்ரேன யத்னாத் பிரவிவிஷுர்கிருஹம். உடனே எல்லா அரக்கர்களும் கும்பகர்ணனை எழுப்பணும்னு கிளம்புகிறார்கள். கையில நிறைய மாம்சம் அவனுக்கு உணவாக கொடுப்பதற்கு, அவனுக்கு கொடுப்பதற்கு நிறைய ரத்தங்கள்லாம் எடுத்துன்னு போறா. இப்படி எடுத்துக்கொண்டு போய் நிறைய வாசனை திரவியங்கள், புஷ்பங்கள், உணவுகள், பயங்கரமான விலங்குகள், கல், நிறைய சுறாபானங்கள், ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வேகமா அவன் மாளிகைக்கு போனார்கள். அங்க போனா அதனுடைய வாசலே ஒரு யோஜனை தூரம் அகலம். அந்த வாசலுடைய அகலமே ஒரு யோஜனை, அவ்வளவு பெரிய வாசல். அந்த வாசலுக்குள்ளே போய் அங்க அவன் படுத்து கொண்டிருக்கக்கூடிய மண்டபத்திலே புகுந்து கும்பகர்ணன் பக்கத்துல போறா. அவன் விடுற மூச்சு காத்திலேயே எல்லாரும் ஆடி போயிடுறான். அவன் விடும் மூச்சு காத்திலேயே அந்த அறைக்குள்ளேயே நிக்க முடியல. இருந்தாலும் எத்தனைப்பட்டு எதையாவது பிடித்து கொண்டு அவன் பக்கத்துல போய் நிற்கிறார்கள். தாப்ரவிஷ்ய குஹாம் ரம்யாம் சுபாம் காஞ்சன கட்டிமாம் தத்ருஷுர் நைர்ருதவ்யாக்ரம் ஷயானம் பீம தரிசனம். அப்படி உள்ள போய் பார்த்தா பெரிய கும்பகர்ணன் படுத்து கொண்டிருக்கிறான். தேதுதம் விகிருதம் சுப்தம் விகீர்ணமிவ பர்வதம் கும்பகர்ணம் நித்ரம் சகித பிரத்யபோதயன். அவன் ரொம்ப விகாரமா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்குறத பார்க்கவே சகிக்கல. அப்படி மலை போல படுத்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து அவனை எல்லாரும் சேர்ந்து எழுப்புறதுக்கு ஆரம்பித்தார்கள். ஊர்த்வரோமாஞ்சிதனும் ஸ்வசந்தமிவ பன்னகம் திராசந்தம் மகாஸ்வாசைரிஷயானம் பீமதர்சனம் பீமநாசா புடம் தம் தூ பாதாள விபுலானனம் ஷய்யாயாம் ன்யஸ்த சர்வாங்கம் மேதோ ருதிர கந்தினம் காஞ்சனாங்கதனதாங்கம் கிரீட்டினமரிந்தமம் தத்ருஷுர் நைர்ருதவ்யாக்ரம் கும்பகர்ணம் மகாபலம். அந்த இடத்துல கும்பகர்ணன் எப்படி படுத்துட்டு இருந்தான்னா, மகாபலசாலி அவன், ராட்சச புலி. அவன் உடம்புல அவனுடைய உரோமங்கள்லாம், முடிகள்லாம் நேரா பெருசா வளர்ந்துருக்கு. அதுவே மரங்கள் மாதிரி இருக்கு. அந்த உடம்பெல்லாம் முடியினாலே அவன் உடம்பு மூடி கிடக்கிறது. பாம்பை போல பெருமூச்சு விட்டு கொண்டே இருக்கிறான். பெரிய குரட்டைகள் விட்டு கொண்டு, அதை கேட்டாலே எல்லாரும் பயந்துடுவா. அப்படிப்பட்ட குரட்டைகளை விட்டு கொண்டு இருக்கிறான். அவனுடைய மூக்கு துவாரங்கள் அதெல்லாம் பார்த்தா அது ஏதோ பெரிய குகை மாதிரி இருக்கு, அந்த மூக்கு துவாரங்களே. அவனுடைய வாயை பார்த்தால் பாதாளமோ பாதாள லோகமோ கீழே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய வாய். அதை திறந்து கொண்டு படுக்கையில எல்லா உறுப்புகளையும் கீழே போட்டு கொண்டு மாம்சம், ரத்தம், அவன் மூச்சு காத்துல இந்த வாசனை தான் வருது, மாம்ச வாசனை, ரத்த வாசனை வருது. இப்படி நிறைய ஆபரணங்கள், கிரீடம் எல்லாம் தரித்து கொண்டு படுத்துன்றதுதான். ததச்சக்ருர் மகாத்மானஹா கும்பகர்ணாக்ரகஸ்ததா மாம்சானாம் மேரு சங்காஷம் ராஷிம் பரம தர்ப்பணம். அப்பொழுது எல்லாரும் என்ன பண்ணான்னா, அவ்விடத்திலே கும்பகர்ணன் முன்பாக ஒரு மலை மாதிரி மாம்சங்களை குமித்து வைத்தார்கள். மிருகானாம் மகிஷானாஞ்ச வராஹானாம் ச சஞ்சயான் சக்ருர் நைருத சார்தூலா ராஷிம் அன்னஸ்ய சாத்புதம். இப்ப அன்ன குவியல், அப்ப நிறைய அன்னங்களினுடைய குவியலை வைத்தான். அதற்கு மேல மான், எருமை, பன்னி இவைகளுடைய மாம்ச குவியல் அதையும் வைத்தார்கள். ததஷோனித கும்பாஷ்ச மத்யானி விவிதானி ச புரஸ்தாத் கும்பகர்ணஸ்ய சக்ருர் திரிதேஷ சத்ரவஹா. உடனே நிறைய ரத்த கும்பங்கள்,
நிறைய ரத்தம் சாப்பிடுவாளே ராட்சசர்கள், அவருக்கு வேண்டிய ரத்த பானைகள், அதற்கு மேல சுறாபான பானைகள்லாம் வைக்கிறார்கள். லிலிபுஷ்ட பரார்த்தேன சந்தனேன பரந்தபம் திவ்யைர் ஆச்சாதயாமாசுர் மால்யைர் கந்தைர் சுகந்திபிஹி. அவன் உடம்புல எல்லாம் சந்தனத்தை பூசுகிறார்கள் எல்லாரும். நிறைய மாலைகளை எல்லாம் அவனுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுகிறார்கள். தூபம் சுகந்தம் சிருஜு துஷ்டுஷ்ச பரந்தபம் ஜலதா இவ சொன்னேதுர் யாதுதா நாஸ்ததஸ்ததா. இப்ப நல்ல தூபங்கள், நல்ல வாசனை இருக்கக்கூடிய தூபங்களை எல்லாம் அவனுக்கு போட்டு அதை அவன் முகரும்படி பண்ணுகிறார்கள். இப்படி அவனுக்கு நிறைய இருந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். கும்பகர்ணா அப்படின்னு கும்பகர்ணனுக்கு ஒரு சஹஸ்ரநாமம் பண்ணி அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கர்ஜனை எல்லாம் பண்ணுகிறார்கள் அரக்கர்கள். சங்கா சங்கான் ஆபூரயா அமாசுஹு சசாங்க சதுஷ பிரபான் துமுலம் யுகபச்சாபி வினேதுஷ்சாப்யம் அரிஷிதாக. சந்திரன் போன்று பலபலான்னு இருக்கக்கூடிய சங்குகளை எடுத்து எல்லாருமா சேர்ந்து ஊதுறா, அந்த சத்தத்துல எழுந்துப்பான்னு எல்லாரும் சேர்ந்து உறக்க கத்துகிறார்கள் அவனை எழுப்பணும். நேதுர் ஆஸ்போட்டயாமாசுர் சிக்ஷுபுஸ்தே நிஷாச்சராக கும்பகர்ண விபோதார்த்தம் சக்ருஸ்தே விபுலம் ஸ்வனம். அந்த அரக்கர்கள் தங்களுடைய கைகளை தட்டுகிறார்கள், கூவி எழுப்புகிறார்கள், அவனை அடிக்கிறார்கள். அவன் கண்முழிப்பதற்காக பெருசா கூச்செல்லாம் போடுறான். சசங்க பேரீன் பணவ பிரணாதம் ஆஸ்போட்டிதாக்ஷ்வேலித சிம்ஹநாதம் திசோத்ரவந்தஸ்திரிதிவம் கிரந்தஹ ஸ்ருத்வா விஹங்கா சஹசா நிபேதுஹு. இப்ப சங்கநாதம், பேரிநாதம், பணவ வாத்தியம் இதெல்லாம் கை தட்டி கூத்தாடி இந்த மாதிரி அவ்வளவு சத்தத்தை போட்டு இவனை எழுப்புகிறார்கள். ஆனா அதை கேட்டு பறவைகள் எல்லா திக்கிலும் ஓடி போயிடுது. யதா பிருஷம் தைர் நினதைர் மகாத்மா ந கும்பகர்ணோ புபுதே பிரசுப்தஹ ததோ புசுட்டி முசலானி சர்வே ரக்ஷோ கணாஸ்தே ஜகுர்ஹுர் கதாஷ்ச. இப்ப இவ்வளவு சத்தம் போட்டும் கும்பகர்ணன் நேர்ந்துக்கவே இல்லை, நன்னா தூங்கின்னு இருக்கான், ஆழ்ந்து தூங்கின்னு இருக்கான். அப்ப என்ன பண்ணார்கள்னா உடனே கையில ஆயுதங்கள், இரும்பு உலக்கை, கதை, அது இதுன்னு எல்லா ஆயுதங்களையும் கையில எடுத்து கொண்டார்கள். தம் சைல ஸ்ருங்கைர் முசலைர் கதாபிர் வக்ஷை ஸ்தலைர் முத்கர முஷ்டிபிஷ்ச சுக பிரசுப்தம் புவி கும்பகர்ணம் ரக்ஷாம் ஸ்யுதக்ராணி ததா நிஜக்னுஹு. உடனே இந்த ஆயுதங்களை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பிச்சான். அடித்து எழுப்புவோம்னு எல்லா ஆயுதங்களினாலும் அவனை அடிக்கிறார்கள். தஸ்ய நிஸ்வாசவதேன கும்பகர்ணஸ்ய ராட்சசஹ ராட்சசா பலவந்தோபி ஸ்தாத்தும் நாசக்னுவன் புரஹா. எவ்வளவு பலசாலியான ராட்சசர்களும் அவன் மூச்சு காத்து வர இடத்துக்கு போனா அங்க நிக்க கூட முடியாதான், அவனை அடிச்சுட்டு போயிடும் புயல் காத்து மாதிரி. ததஃ பரிஹீதா காடம் ரக்ஷா பீம விக்ரமா ரக்ஷசா பீம விக்ரமாக. எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் மேல ஏறி அவனை சுத்தி வந்து நின்னுட்டா எல்லா ராட்சசர்களும். மிருதங்க பணவான் பேரீன் சங்ககும்ப கதான்ஸ்ததா சங்ககும்ப கணான்ஸ்ததா தசராட்சச சாஹஸ்ரா யுகபத் பரியவாதயன். இப்ப 10,000 அரக்கர்கள், 10,000 அரக்கர்கள் சேர்ந்து மிருதங்கம், பணவவாத்தியம், பேரிகைகள், சங்கங்கள், கட்டவாத்தியம் சொல்வாளே அந்த பானை, அது எல்லா வாத்தியத்தையும் சேர்த்து 10,000 பேர் ஒரே சமயத்துல வாசிக்கிறார். நீலாஞ்சன சயாகாராஸ்தேதுதம் பிரத்யபோதயன் அபிக்னந்தோ நதந்தஸ்ச நைவசம் விவதேது சஹா. அவர்கள் அடிக்கிறார்கள், கர்ஜிக்கிறார்கள், என்னவோ பண்ணி எழுப்புகிறார்கள், ஆனா அவன் எழுந்துக்கவே இல்லை. யதா சைனம் நஷே குஸ்தே பிரதிபோதயிதும் ததா ததோ குருதரம் யத்னம் தாருதம் சமுபாக்கிரமன். இப்ப எவ்வளவோ பண்ணியும் இவன் எழுந்துக்கவில்லைன்னு உடனே இன்னும் பயங்கரமா ஏதாவது பண்ணலாம். அடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இருந்தாலும் இவனை எழுப்ப முடியலன்னு உடனே இன்னும் பயங்கரமாக, இன்னும் கொடுமையானதாக ஏதாவது ஒரு யத்தனத்தை பண்ண வேண்டும்னு நினைக்கிறார்கள். அஸ்வான் உஷ்ட்ரான் கரான் நாகான் ஜக்னுர் தண்டக ஷாங்குஷைஹி பேரி சங்க மிருதங்காஷ்ச சர்வ பிராணைரவாதயன். அந்த சமயத்துல குதிரைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதை, யானை
இது எல்லாவற்றையும் தடியாலையும் சாட்டையினாலையும் அடித்து ஓட்ட விடுகிறார்கள். இவன் மேல ஓட விடுகிறார்கள். பேரி, சங்கம், மிருதங்கம் இவைகளையும் அடித்துக் கொண்டே இதையும் பண்ணுகிறார்கள். நிஜக்னுர்ச்சாஸ்ய காத்ராணி மகாகாஷ்டகடங்கரைஹி முத்கரைர் முசலைச்சைவ சர்வ பிராண சமுத்யதைஹி. இவனுடைய அவயவங்கள் முழுக்க பெரும் கட்டைகள், தடிகள், உலக்கைகள் எடுத்து அடிக்கிறான் இவனை. தேன சப்தேன மகதா லங்கா சமபிபூரிதா சபர்வதவனா சர்வா சோபினைவ பிரபுத்தியதே. அந்த பெரிய சத்தத்தினாலே பர்வதங்கள், வனங்கள் எல்லாமே அந்த இலங்கையே அதிர்றது. இவன் மட்டும் ஏந்துக்கல. தத சஹசிரம் பேரீனாம் யுகபத் சமஹன்யத மிருஷ்டகாஞ்சன கோணானாம் அசக்தானாம் சமந்ததா. உடனே 1000 பேரி வாத்தியம், பேரினா முரசு, பெரிய மோளம் மாதிரி இருக்கு, அதை எடுத்து 1000 பேரி வாத்தியத்தை ஒரே சமயத்துல அடித்தா. ஏவமப்யதிநித்ரஸ்து யதானைவ பிரபுத்யதே சாபஸ்ய வசமாபன்னஹ ததः க்ருத்தா நிஷாச்சராஹ. இவ்வளவு பண்ணி அவன் எழுந்துக்கவே இல்லை, சாபத்தினாலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் கோபம் வந்துடுச்சு. இதுக்கு மேல பொறுமையே இல்லை அரக்கர்களுக்கு. மகா குரோத சமாவிஷ்டா சர்வே பீம பராக்கிரமாக தத்ரக்ஷோ போதயிஷ்யந்தக்ருரண்யே பராக்கிரமம். இப்ப எல்லாருக்கும் ரொம்ப கோபம், என்னடா இவன் ஏந்துக்கவே மாட்டேங்கிறான்னு இன்னும் கோபத்திலே அவனை அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்யே பேரி சமாஜக்னுர் அந்யே சக்ருர் மகாஸ்வனம் கேஷானன்யே பிரலுலுபுகு கர்ணாவன்யே தசந்தி ச. இப்ப சிலர் பேரிகைகள் அடி ஓங்கி அடிக்கிறான். இன்னும் எவ்வளவு சத்தமா முடியுமோ அவ்வளவு சத்தமா அடிக்கிறார்கள். சில பேர் காதுல போய் பெருசா கத்துறான். சிலர் அவனுடைய தலைமயிரை பிடித்து இழுத்து எழுப்பலான்னு பார்க்கிறான். சில பேர் என்ன பண்ணா அவன் காதை போய் கடிக்கிறான், அவன் காதை போய் கடித்து எழுப்பணும்னு பார்க்கிறான். உதகும்பசதான்யே சமசிஞ்சந்த கர்ணயோஹோ. அவனுடைய காதுகள்ல ஜலத்தை கொண்டு போய் கொட்டுறான். நீர் நிறைந்த குடங்களை எடுத்துட்டு போய் அவன் காதுக்குள்ள கொட்டுகிறார்கள். அந்யேச்ச பலினஸ்தஸ்ய கூட்டமுத்கரபானயஹ மூர்தினி வக்ஷசி காத்ரேஷு பாதயன் கூட்டமுத்கரான். இப்ப பலசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஆயுதங்கள் எடுத்துட்டு போய் அவனுடைய தலையில போடுறா, அவனுடைய மார்புல போடுறா. ரஜ்ஜுபந்தன பத்தாபிஹி சதக்னிபிஷ்ச சர்வதஹ வத்யமானோ மகாகாயஹ ந பிராபுத்யத ராட்சஸஹ. இப்படி எல்லா இடத்திலும் கைத்தினாலே கட்டப்பட்டுள்ள சதக்னி என்கிற ஆயுதத்தினாலே அடிக்கப்படுகிறான் கும்பகர்ணன். அப்படி அடித்து துன்புறுத்தப்பட்டாலும் அவன் எழுந்துக்கவே இல்லை. வானரா நாம் சஹசிரம் தூ ஷரீரேஸ்ய பிரதாவிதம் வினேதுஷ்ட சஹசிராணி ராட்சசா நாம் திரையோதச. ஒரு 1000 யானைகள் இவன் உடம்புல ஓடி விளையாடிட்டு இருக்கான். 1000 யானைகள் இவன் உடம்புல ஓடப்பட்டது. அரக்கர்கள் 13,000 பேர் சேர்ந்து கூச்சல் இடுகிறார்கள், ஆனாலும் எழுந்துக்கல. அதக்கின்னேஷு ரக்ஷஸ்ஸு யத்னேன மகதா ஷனைஹி கும்பகர்ணஸ்ததோ புத்தஹா ஸ்பர்ஷம் பரமபுத்யத. இப்ப ஒன்றின் பின் ஒன்றாக பெருமுயற்சி செய்து கடைசியில என்ன ஆச்சுன்னா, அரக்கர்கள் இவ்வளவு பேர் சேர்ந்து எழுப்பின பிறகு கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டு யாரோ அவனை தடவி கொடுக்கிறார்கள் நினைச்சான். 1000 யானை மேல ஓடின்னு இருக்கு, யாரோ தடவி கொடுக்கிறான் நம்மளன்னு நினைத்து கொண்டான் கும்பகர்ணன். சபாத்யமானைர் கிரிஷ்ருங்க விருக்ஷைர் அச்சிந்தயன் ஸ்தான் விபுலான் பிரஹாரான் நித்ராக்ஷயாத் க்ஷுத்பய பீடிதஸ்ச விஜృంభமான சஹசோத்பபாத. உடனே அவனை எழுப்பிடு. உடனே சிகரங்கள், மரங்கள் இவைகளாலே பெரிய அடிகள் வந்திருக்கு. இருந்தாலும் அதை கவனிக்காமல் பசி அவனுக்கு எழுந்த உடனே எல்லாருக்கும் பசிக்கும். தூக்கத்திலிருந்து பசி ஆகிற நோயாலே பிடிக்கப்பட்டு நடு தூக்கத்துல வேற எழுந்திருக்கான். எழுந்து கொட்டாவி விட்டு கொண்டே முரட்டுத்தனமாக எழுந்து உட்கார்ந்தான். சநாக போகா சலஸ்ருங்க கல்பௌ விக்ஷிப்ய பாஹு கிரிஸ்ருங்கரா சாரௌ விவிருத்ய வக்ரம் வடவா முகாபம் நிஷாச்சரோ சௌ விக்ருதம் ஜஜ்ரும்பே. அவன் பாம்புகளின் உடல்களையும் மலைச்சிகரங்களையும்
எல்லாம் தடிதடியான உடல் உடையவன். 2 கையையும் ஊன்றிக் கொன்று எழுந்து வாயத் திறந்து கொட்டாவி விட்டான். தஸ்ய ஜிரும்பணமானஸ்ய வக்ரம் பாதாள சந்நிபம் ததிருஷே மேரு ஸ்ருங்காக்ரே திவாகரைவோதிதஹ. அவன் கொட்டாவி விடும்பொழுது அந்த வாயை பார்த்தா பாதாளம் மாதிரி இருக்கான். மேருமலை சிகரத்தில் உதித்த சூரியன் மாதிரி அவன் வாய் அவ்வளவு பெருசு திறந்து. சஜிரும்பமானோதி பலப் பிரபுத்தோ நிஷாச்சரஹ ச நிஸ்வாசாஸ்ய சஞ்சக்ஞே பர்வதாதிவ மாருதஹ. அவன் கொட்டாவி விட்டு கொண்டே கண்ணை விழித்து பார்த்தான். அவன் விடக்கூடிய மூச்சு காத்தானது பர்வதம் மலையிலிருந்து வந்த புயல் காத்து மாதிரி வீசித்து. ரூபமுத்திஷ்டதஸ்தஸ்ய கும்பகர்ணஸ்ய தத் பபௌ தபாந்தே சபலாகஸ்ய மேகஸ்யேவ விவர்ஷதஹ. அவன் எழுந்து நிற்கிறான் கும்பகர்ணன். அவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னா, கோடை காலத்திலே மழை பொழிவதும் கொக்குக்களோடு கூடிய மேகம் மாதிரி, பெரிய மேகம் மாதிரி அவனுடைய உருவம். ததஸ்ஸ கால சங்காஷஹ உத்பதன் சமுதைக்ஷத. உடனே யமன் மாதிரி அவன் எழுந்து விழித்து பார்க்கிறான். தஸ்ய தீப்தாக்னி சதிருஷோ வித்யுத் சதிருஷ வர்ச்சசி தத்ருஷா தே மகாநேத்ரே தீப்தௌ இவ மகாகிரஹௌ. அவனுடைய 2 கண்கள் எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த 2 கண்களையும் விழித்து பார்க்கிறான். சனி அங்கார கண் மாதிரி இருக்கான். 2 கிரகம் மாதிரி இருக்கான் அவனுடைய 2 கண்ணு. ததஸ்த்வதர்ஷயன் சர்வான் பக்ஷ்யான்ஸ்ச விவிதான் பகூன் வராஹான் மகிஷான்ஸ்சைவ சபபக்ஷ மகாபலஹ. உடனே கீழே பார்த்தா அதை அடுக்கி வச்சிருக்காளே அவ்வளவு அன்னங்களையும் மாம்சங்களையும் எல்லாத்தையும் எடுத்து தின்னான். அதன் புபுக்ஷிதோ மாம்சம் சோனிதம் திருஷிதப் பிபன் மேதகும்பாஷ்ச மத்யஞ்ச பபௌ சக்ர ரிபுஸ்ததா. உடனே நன்னா சாப்பிட்டு தாகம் எடுத்த உடனே ரத்தத்தை எல்லாம் குடித்து நிறைய சுராபானங்களையாமும் பண்ணினான். ததஸ்திருப்யதை ஜ்ஞாத்வா சமுபே துர்நிஷாச்சராஹ சிரோபிஷ்ச பிரணம்யைனம் சர்வதः பரியவாரயன். இவன் வயிறு நிறைய சாப்பிட்டான்னு நினைச்சிட்டு முன்னாடி வந்து எல்லாரும் இவனை கீழே விழுந்து சேவித்து முன்னாடி நிற்கிறார்கள். நித்ரா விஷத நேத்ரஸ்து கலுஷீகிருதலோச்சனஹ சாரயன் சர்வதோ திருஷ்டிம் தான் ததர்ஷ நிஷாச்சரான். தூக்கத்திலிருந்து முழித்த கண்ணோடு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. பாதி தூக்கத்துல எழுந்துட்டான். 9 நாள் தான் தூங்கியிருக்கான். எழுந்த உடனே பார்த்தா சுத்தி அரக்கர்கள் இருக்கிறார்கள். சசர்வான் சாந்தயாமாச நைருதான் நைருதர்ஷபஹ போதனாத் விஸ்மிதச்சாபி ராட்சசான் இதம் அப்ரவீத். பார்க்கிறான், எதுக்கு ராட்சசர்கள் வந்து நம்மளை எழுப்புறான்னு தெரியாம கேட்கிறான். கிமர்த்தம் மகமாத்ருத்ய பவத்பிஹ் பிரதிபோதிதஹ வசித் சுகுஷலம் ராஜா பயம் வோ நேஹ வித்யதே. எதற்கு என்ன எழுப்பினீர்கள்? ராஜாவுக்கு எதுவும் இல்லையே, பயம்லாம் எதுவும் இல்லையே, ராஜா நன்னா தானே இருக்கான் அப்படின்னு கேட்கிறான். அதவா துருவமன்யோ அந்நேபியோ பயம் பரமோபஸ்திதம் எதர்த்தம் ஏவம் தொரிதைர் பவத்பிஹ் பிரதிபோதிதஹ. ஏன் இப்படி பரபரப்பா இருக்கீர்கள்? ஏதாவது பயம் வந்துடுதா? ஏதோ ஒரு காரணமாக பிறர்களிடமிருந்து பெரிய ஆபத்து ஏதாவது உண்டாயிடுதான்னு. அத்ய ராட்சச ராஜஸ்ய பயமுத்பாட்டயாம்யஹம் பாதயிஷ்யே மகேந்திரம் வா சாதயிஷ்யே ததா நலம். அப்படி யாரு ராவணனுக்கு எதிரி? இந்திரனா? அந்த இந்திரனை கீழே தள்ளிடுறேன். இல்ல அந்த அக்னியா? அவனை அக்னியையே நான் அவித்து விடுவேன், அக்னியையே எரிச்சிருவேன். நஹ்யல்ப காரணே சுப்தம் போதயிஷ்யதி மாம் குருஹு ததாக்கியாதார்த்த தத்வேன மத்பிரபோதன காரணம். சின்ன இந்த மாதிரி இந்திரனை அடிக்கிறதுக்குலாம் என்ன எழுப்ப மாட்டான் ராவணன். இந்திரனெல்லாம் அடிக்கிறதுக்கு என்ன எழுப்புவானா? இந்த மாதிரி அல்ப காரணங்களுக்குலாம் எழுப்ப மாட்டான். ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கணும், என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் கும்பகர்ணன். ஏவம் ப்ருவானம் சம்ரப்தம் கும்பகர்ணம் அரிந்தமம் யூபாக்ஷ சச்சிவோராஜ்யா கிருதாஞ்சலி ருவாச்சக. இப்ப யூபாக்ஷன் என்கிற மந்திரி கையை கூப்பி கொண்டு பேசினான். நனோ தெய்வ கிருதம் கிஞ்சித் பயமஸ்தி கதாச்சன மானுஷான் நோ பயம் ராஜன் ஸ்துமுலம் சம்பிரபாததே. அரசே, தேவர்களால நமக்கு என்னைக்கு துன்பம் வந்திருக்கு? எதுவும் வரல. எதுவும் மனிதர்களாலதான் இப்ப நமக்கு பெரிய சங்கடம் வந்திருக்கிறது. ந தெய்வ தானவேப்யோ வா பயமஸ்தி தாதிருஷம் யாதிருஷம் மானுஷம் ராஜன் பயமஸ்மானுபஸ்திதம்.
இது வரைக்கும் தேவர்களால கூட இவ்வளவு பெரிய பயம் வந்ததில்ல. அப்படி ஒரு மனிதன் நமக்கு பயம்னா என்னன்னு காமிச்சு கொடுத்துட்டான். வானரைர் பர்வதாகாரை லங்கேயம் பரிவாரிதா சிம்ஹ சீதாஹரண சம்தப்தா ராமான் நஸ்துமுலம் பயம். இந்த இலங்கை முழுக்க வானரங்கள், பெரிய பெரிய உடல் கொண்ட பெரிய வானரங்கள்னாலே சூழப்பட்டது. சீதையினுடைய அபகரணத்தினாலே கொதித்தெழுந்த ராமன், அவனாலதான் நமக்கு இது வரைக்கும் நாம் பார்க்காத அவ்வளவு பெரிய பயம், துமுலம் பயம், அவ்வளவு பெரிய அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. ஏகேன வானரேனோயம் நேயம் பூர்வம் தக்தா மகாபுரி குமாரோ நிஹதச்சாக்ஷா சானுயாத்ர சகுஞ்சரா. இப்ப முன்னாடி ஒரே ஒரு வானரம் தான் வந்தது இங்க. அந்த ஒரு வானரம் இந்த லங்கையை எரிச்சிட்டு போயிடுது. குமாரன், லங்காதிபதியான ராவணனின் குமாரன் அக்ஷனையும் கொன்னு விட்டு, அவனுடைய யானைகளை குதிரைகள் எல்லாத்தையும் கொன்னு விட்டு நாசம் பண்ணி விட்டது. ஸ்வயம் ரக்ஷோதிபதாபி பௌலஸ்தியோ தேவ கண்டகா மிருதேதி சயுகே முக்தோ ராமேனாதித்ய தேஜசா. இவ்வளவுலாம் சொல்லி என்ன கும்பகர்ணா, உன்னுடைய அண்ணன் இருக்கானே பௌலஸ்தியன், புலஸ்தியனின் வம்சத்திலே உதித்தவன், ரொம்ப தேவர்களுக்கெல்லாம் சத்ருன்னு பேர் எடுத்தவன், அவ்வளவு பெரிய ராவணன் கடுமையான போரிலே அவனை கொன்னு இருக்கணும். மரண தருவாயிலே ராமன் தானே ஏதோ ஒரு தயை கூர்ந்து போனா பொழுது பழச்சி போன்னு விட்டான். அப்படி ஒரு இதோட பெரிய அவமானம் என்ன இருக்கும்? என்னதை வை கிருதோ ராஜா நாபிதை சேர்ன தானவை கிருதஸ்ய ராமேன விமுக்த பிராண சம்சயாத். இது வரைக்கும் தேவர்கள் இல்ல அசுரர்கள் யாரா இருந்தாலும் இப்படி ஒண்ணு பண்ணதே இல்லை ராவணன். அப்படி ஒண்ணு பண்ணிட்டான் ராமன். கொன்னுண்டா கூட பரவாயில்ல, கொன்னு இருந்தால் கூட இவ்வளவு யாரும் யோசிக்க மாட்டோம், உழைச்சி போன்னு விட்டுட்டான். சயூபாக்ஷவச்ச ஸ்ருத்வா பிராதுர் யுதி பராஜயம் கும்பகர்ணோ விவருதாட்சஹா யூபாக்ஷமிதம் அப்ரவீத். உடனே ராவணனுக்கு கோபம், தன்னுடைய அண்ணனுக்கு இப்படி ஆயிடுதா அப்படின்னு. உடனே சொல்கிறான், சர்வமத்யைவ யூபாக்ஷ ஹரிசைன்யம் சலக்ஷ்மணம் ராகவம் சரணே ஹத்வா பஷாத் ரக்ஷாமி ராவணம். யூபாக்ஷா, நான் முதல்ல யுத்தத்துக்கு போறேன். ராமன் லக்ஷ்மணன் மொத்த வானரங்கள் எல்லாரையும் கொன்னுட்டு நான் அப்புறம் வந்து ராவணனை பார்க்கிறேன்னு சொல்லு. ராட்சசான் ஸ்தர்பயிஷ்யாமி ஹரிநாம் மாம்ச சோனிதைஹி ராமலக்ஷ்மணயோச்சாபி ஸ்வயம் பாஸ்யாமி சோனிதம். எல்லா ராட்சசர்களும் இந்த குரங்குகளின் ரத்தத்தை கொண்டு தர்ப்பணம் பண்ணட்டும், நானும் அந்த ராமலக்ஷ்மணர்களின் ரத்தத்தை குடிக்க போகிறேன். தத்தஸ்ய வாக்கியம் ப்ருவதோ நிஷம்ய சகர்விதம் ரோஷ விவர்ததோஷம் மகோதரோ நைர்தயோதமுக்யஹ கிருதாஞ்சலிர் வாக்கியம் இதம் பபாஷே. உடனே இப்படி சொல்லிண்டே இருக்கச்சே மகோதரன் என்கிற அரக்கன் அவன் கும்பகர்ணன்ட்ட வந்து பேசுகிறான். ராவணஸ்ய வச்ச ஸ்ருத்வா குணதோஷோ விமர்ஷ்ய ச பஷ்சாதபி மகாபாஹோ சத்ருன் யுதி விஜேஷ்யதி. நீ வீரன் தான் தெரியும், இருந்தாலும் ராவணன்ட்ட போய் என்ன நடக்கிறதுன்னு கேட்டுண்டு அப்புறம் பலாபலங்கள் என்னங்கிறது ஆராய்ந்து கொண்டு அதற்கு அப்புறம் யுத்தத்துக்கு போலாம். துவத்தர்ஷன பரம் தாவத் பராதரம் திரஷ்டும் அருஹசி. இப்போ உன்னை பார்க்கணும்னு ராவணன் ஆசையா காத்துட்டு இருக்கான், அவனை வந்து பாரு. மகோதர வச்ச ஸ்ருத்வா ராட்சசை பரிவாதிதா கும்பகர்ணோ மகாதேஜா சம்பிரதஸ்தே மகாபலஹா. உடனே இதை கேட்டுட்டு ராவணனை பார்ப்பதற்கு கிளம்பினான் கும்பகர்ணன். தம் சமுத்தாப்ய பீமாட்சம் பீமரூப பராக்கிரமம் ராட்சசாஸ்த்வரிதா ஜக்முர் தசக்ரீவ நிவேசனம். இப்ப இவனை எழுப்பி விட்டு எல்லாரும் ராவணன் மாளிகைக்கு ஓடி போயிட்டார்கள். ததோ கத்வா தசக்ரீவம் ஆசீனம் பரமாசனே ஊச்சுர் பத்தாஞ்சலி புட்டா சர்வாயேவ நிஷாச்சராக. உடனே அங்க ஆசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராவணனை பார்த்து பேசினார்கள் ராட்சசர்கள். பிரபுத்த கும்பகர்ணோயம் பிராதாதே ராட்சசர்ஷப கதம் தத்ரைவ நிர்யாது திரக்ஷ்யஸ்யேனாபி திரக்ஷ்யஸ்யேன ஏனமிஹாகதம். ராட்சசே, கும்பகர்ணன் விழித்து கொண்டான். எப்படி உத்தரவு? அவன் இங்க வரணுமா, நீங்கள் அங்க வருகிறீர்களா? ராவணஸ்த்வப்ரவீத் கிருஷ்டோ ராட்சசான் ஸ்தான் உபஸ்திதான் திரஷ்டுமேன மிகேச்சாமி யதான்யாயம் ச பூஜ்யதாம். இப்ப அவனை இங்கே கூட்டின்வான், அவனை இங்கே பார்க்க விரும்புகிறேன்.
அவனுக்கு எப்படியோ அப்படி கௌரவிக்கப்படட்டும், அவன் கௌரவத்தோடு கூட்டின்னு வாங்கும். ததேத்யுக்த்வா து தே சர்வே புனராகம்ய ராட்சசாஹ கும்பகர்ணம் இதம் வாக்கியம் மூச்சுர் ராவண சோதிதாக. உடனே எல்லாரும் இங்க வந்து கும்பகர்ணன்ட்ட சொல்றா, நீ உன்னை அங்க கூப்பிட்டா உங்க அண்ணன். திரஷ்டும் துவாம் காங்க்ஷதே ராஜா சர்வராட்சச புங்கவஹ கமனே கிரியதாம் புத்திர் பிராதரம் சம்பிரஹர்ஷய. ராவணன் உன்னை காண விரும்புகிறான், உடனே நீ செல்வதற்கு தயாராகு. கும்பகர்ணஸ்து துர்கர்ஷோ பிராதுராஜ்ஞாய சாசனம் ததேத்யுக்த்வா மகாபாகுர் சயனாதுத்பபாதஹ. கும்பகர்ணனும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த படுக்கையிலிருந்து எழுந்து கிளம்புகிறான். பிரக்ஷால்ய வதனம் ஹிருஷ்டஹ ஸ்நாதः பரமபூஷிதः பிபாசுஸ்துவரயாமாச பானம் பல சமீரணம். உடனே உடம்பை எல்லாம் உன்னோட முகமெல்லாம் அலம்பிக்கொண்டு அதற்கு மேல நல்லா குளித்து நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு அதற்கு மேலே தாகத்தினாலே நல்ல பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல குடிக்காக நல்ல பானத்தை குடிப்பதற்காக ஆகினான். ததஸ்தே துவரிதாஸ்தஸ்ய ராட்சசா ராவணாக்ஞயா மத்திய கும்பாம்ச விவிதான் க்ஷிப்ரமே ஓபஹாரயன். உடனே எல்லாரும் மத்திய கும்பங்கள், மத்தியம்னா மத்தியபானம், சுராபானம், அந்த சுராபான கும்பங்கள் பெரிய பெரிய கலசங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இவனுக்கு. பிரஹர்ஷனார்த்தம் மனசோ தீப்தாஸ்யோ தீப்தலோச்சனஹ பீத்வா கட சஹஸ்ரே த்வே கமனாயோபசக்ரமே ஈஷத் சமுத்கட்டோ மத்தஸ்தேஜோ பல சமன்விதா. இப்ப பளபளப்பான முகத்தோடு பளபளவென்ற கண்களோடு ஆண்மையும் ஆற்றலும் உடைய இவன் என்ன பண்ணான்னா, மனதிற்கு ஒரு உற்சாகம் ஊட்டப்பட்ட 2000 குடம் சுராபானத்தை குடித்தான். கும்பகர்ணோ பபௌ ஹிருஷ்டஹா காலாந்தகமயோ பமஹா. உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், யமன் மாதிரி ஆயிட்டான் அதெல்லாம் குடித்து. 2000 குடம் மத்தியபானத்தை குடித்து. பிராத்து சபவனம் கச்சன் ரக்ஷோ கண சமன்விதஹ கும்பகர்ண பதன்யாசை ரகம் பயதமேதினி. அவன் நேரா இப்ப ராவணன் மாளிகைக்கு செல்கிறான். அவன் காலடி எடுத்து நடக்கிறச்சே இந்த பூமியே அதிர்றது. சராஜமார்க்கம் வபுஷா பிரகாஷயன் சஹஸ்ர ரஷ்மிர் தரணீம் இவாம்சுபிஹி ஜகாம தத்ராஞ்சலி மாலயா விருதஹ சதக்ரதுர்கேஹம் இவ ஸ்வயம்புவஹ. அவன் ராஜமார்க்கத்தை அடைகிறான். ராஜாவுடைய இடத்திற்கு போகக்கூடிய மார்க்கத்தை அடைந்து அந்த மார்க்கத்தையே தன்னுடைய உடம்பாலே அலங்கரித்து கொண்டு புறப்படுகிறான். எப்படி சூரியன் தன்னுடைய ஒளியாலே எல்லாத்தையும் பிரகாசிப்பானோ அப்படி இவனும் பிரகாசித்து கொண்டு எல்லாரும் கையை கூப்பி கௌரவிக்கிறார்கள். அதோடு இவன் நேராக ராவண பவனத்திற்கு சென்றான். சராஜமார்கஸ்தம் அமித்ரகாதினம் மனௌகசஸ்தே சஹசா பகிஸ்திதாக திருஷ்ட்வா பிரமேயம் கிரிஷ்ருங்க கல்பம் விதத்ரசுர்தே ஹரியூதபாலாக. இப்ப வெளியிலே நிற்கக்கூடிய வானர சேனை தலைவர்கள் இவனை பார்க்கிறார்கள். யாரா இது, இவனுடைய இவ்வளவு பெருசு உள்ள ஒருத்தன் நடக்கிறானே யாருன்னு பார்த்து பயப்படுகிறார்கள். கேச்சித் சரண்யம் சரணம் ஸ்மராமம் ரஜந்தி கேச்சித் வெதிதாஃப் பதந்தி கேச்சித் திஷஸ்மஸ் வெதிதாஃப் பிரயாந்தி கேச்சித் பயார்த்தா புவிஷேதரே ஸ்ம. இப்ப சிலர் நேரா ராமன் திருவடிகளை போய் சரணமாக பத்தினார்கள் சில வானரங்கள். சிலர் மனம் கலங்கி போய் கீழே விழுந்தார்கள். சிலர் அறிவு குழம்பி போய் திக்குகளிலே ஓடினார்கள். சிலர் பயந்து போய் தரையிலேயே விழுந்துட்டார்கள் வானரங்கள். தமத்ரிஷ்ருங்க பிரதிமம் கிரீட்டினம் ஸ்பிருஷந்தம ஆதித்யம் இவாத்ம தேஜசா மனௌகசஃப் பிரேக்ஷ்ய விவிர்தமத்புதம் பயார்திதா துத்ருவிரே ததஸ்ததஹ. வானரங்கள் கிரீடம் புனைந்து ஒரு மலை மாதிரி இருக்கான். இவன் மலையே ஏதோ நடக்கிற மாதிரி இப்படி சூரியனே மேலேந்து பிடிச்சு வாயில போட்டுன்றோம் இருக்கு, அவ்வளவு பெரிய உருவம். அவனை பார்த்து ரொம்ப பயத்தோடு ஓடினார்கள் வானரங்கள் என்று இத்தோடு 60வது சர்க்கம் முடிகிறது. இப்ப இதிலே கும்பகர்ண பிரபோதனம், கும்பகர்ணனை எழுப்புதல் தான் இந்த 60வது சர்க்கத்துக்கு முக்கியமான இது. எப்படி எழுப்பினார்கள்,
அவன் எழுந்து நேரா ராவண பவனத்திற்கு சென்றான்ங்கிறதெல்லாம் இருந்தது. அடுத்து 61வது சர்க்கம். ததோ ராமோ மகாதேஜா தனுராதாய வீரியவான் கிரீட்டினம் மகாகாயம் கும்பகர்ணம் ததர்ஷஹ. ராமர் கும்பகர்ணனை பார்த்தார் வெள்ளேர்ந்து. தம் திருஷ்டுவா ராட்சசிரேஷ்டம் பர்வதாகார தர்சனம் கிரமமானமிவாகாசம் புரா நாராயணம் பிரபும் சதோயாம் புத சங்காசம் காஞ்சனாங்கத பூஷணம் திருஷ்டுவா புனః பிரதுத்ராவ வானரானாம் மகாச்சமுஹு. அவனை பார்க்கிறார், ஏதோ திருவிக்கிரமன் அவதாரம் எடுத்தா போல, நாராயணன் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தா போல இவ்வளவு பெருசு இருக்கான். அவனை பார்த்து குரங்கு கூட்டங்கள்லாம் பயந்து ஓடி வருது. எல்லாத்தையும் பார்க்கிறார் ஸ்ரீ ராமபிரான் பெருமாள். வித்ருதாம் வாஹினீம் திருஷ்டுவா வர்தமானம் ச ராட்சசம் சவிஸ்மயமிதம் ராமோ விபீஷணம் உவாச்சஹ. நீ பார்த்து ஆச்சரியத்திலே பெருமாள் கேட்கிறார் விபீஷணன் இடத்துல. கோசௌ பர்வத சங்காஷஹ கிரீட்டி ஹரிலோச்சனஹ லங்காயாம் திருஷ்யதே வீர சவித்யுதிவதோ யதஹ. விபீஷணா, யார் இது? மலை மாதிரி எழுந்து ஒருத்தன் நடந்து போறானே, யார் இது? பிருத்திவ்யா கேது பூதோசௌ மகானேகோத்ர திருஷ்யதே யத்ருஷ்ட்வா வானரா சர்வே வித்ரவந்தி ததஸ்ததஹ. இந்த உலகத்திற்கே இவன் தலைவனாக இருப்பான் போல இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கானே. இவனை பார்த்து வானரங்கள்லாம் வேற பயந்து ஓடுறா, யார் இவன் அப்படின்னு கேட்கிறார் பெருமாள். ஆச்சக்ஷ்வ மே மகான் கோசௌ ராக்ஷோ வா யதி வா சுரஹ நமைவம் விதம் பூதம் திருஷ்டபூர்வம் கதாச்சன. இவன் யாரு சொல்லி, இவன் ராட்சசனா இல்ல அசுரனா, யாரு? இவனை மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சபிருஷ்டோ ராஜபுத்திரேன ராமேனா கிளிஷ்ட கர்மனா விபீஷணோ மகாபிராஜ்ஞா காகுஸ்தமிதம் அப்ரவீத். உடனே விபீஷணன் பேசுகிறார். ஏன வைவஸ்வதோ யுத்தே வாசவஸ்ச பராஜிதः சைஷவைஸ்ரவசः புத்திரः கும்பகர்ணः பிரதாபவான். யமனாலே இந்திரன் யமன் ரெண்டு பேரும் யுத்தத்துல தோக்கடிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு விஸ்ரவஸ் அவனுடைய புதல்வன். விஸ்ரவஸ் தான் இந்த ராவணனுக்கும் தகப்பனார். அந்த விஸ்ரவசினுடைய புதல்வனான கும்பகர்ணன்னு பேர். இவன் பெரிய பலசாலி. அஸ்ய பிரமாணாத் சதுருஷோ ரக்ஷோன்யோ ந வித்யதே ராட்சசோன்யோ ந வித்யதே. இவனுடைய உருவம் மாதிரி இன்னொரு ராட்சசர்கள் கிடையவே கிடையாது. இவ்வளவு பெருசு இன்னொரு ஒருத்தர்னா கிடையவே கிடையாது, அவ்வளவு பெரியவன். ஏதேன தேவா யுதிதானவாஸ்ச யக்ஷா புஜங்கா பிஷிதாசனாஸ்ச கந்தர்வ வித்யாதர கிண்ணராஸ்ச சஹஸ்ரஷோ ராகவ சம்பிரபக்னாஹ. ராமனே, இவனால் ஆயிரக்கணக்கான தேவர்களும் தானவர்களும் யக்ஷர்களும் நாகர்களும் ராட்சசர்களும் எல்லாரையும் தோக்கடிச்சிருக்கான், ஆயிரக்கணக்கான பேரை. சூலபாணிம் விரூபாட்சம் கும்பகர்ணம் மகாபலம் ஹந்தும் நஷேகுஸ்திரிதஷா காலோயமிதி மோஹிதாக. இப்படி கையில சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு கும்பகர்ணன் வந்தான்ன, ஐயோ நம்மளால இவனை ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் ஓடிடுவான். பிரகிருத்யா கேஷ தேஜஸ்வி கும்பகர்ணோ மகாபலஹ அந்நேஷாம் ராட்சசேந்திரானாம் வரதான கிருதம் பலம். இப்ப மீதி எல்லா ராட்சசர்களுக்கும் இப்ப ராவணன் எடுத்துக்கோங்கோ, இந்த மாதிரி அரக்கர்கள்லாம் வரம் தபசு பண்ணி வரத்தினால பலம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா இந்த கும்பகர்ணன் மட்டும் பிரகிருத்யா ஹேஷ தேஜஸ்வி, இயற்கையிலே பலசாலி. ஒன்னும் வரம் வாங்கிட்டு பலசாலி ஆகல, இவன் இயற்கையிலே பலசாலி கும்பகர்ணன். அதுக்குதான் இவனுக்கு இருக்கிற பெருமை. ஏதேன ஜாத மாத்திரேன சுதார்த்தேன மகாத்மனா பக்ஷிதானி சஹஸ்ராணி சத்வானாம் சுபஹூன்யபி. இவன் பிறந்த உடனே என்ன பண்ணிட்டான், ரொம்ப பசி வந்துடுச்சு இவனுக்கு. பிறந்த உடனே இந்த பசி வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான், கணக்கில் அடங்காம ஆயிரக்கணக்கான பிராணிகளை அடித்து தின்னு விட்டான். தேஷு சம்பக்ஷமானேஷு பிரஜா பய நிபீடிதாக யாந்தி ஸ்ம சரணம் சக்கரம் தமப்யர்த்தம் ஞவேதயன். உடனே எல்லா பிரஜைகளும் பயந்து போய் நேரா இந்திரனை போய் சரணாகதி அடைந்தார்கள். அவனுக்கு இந்த விஷயத்தையும் சொன்னார்கள். சகும்பகர்ணம் குபிதோ மகேந்திரோ ஜகான வஜ்ரேன சிதேன வஜ்ரி சசக்ர வஜ்ராபிகதோ மகாத்மா சச்சால கோபாச்ச பிருஷம் நனாத. உடனே இந்திரன் வந்து இந்த கும்பகர்ணனை தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே ஓங்கி அடித்தான். அடித்தாலும் கும்பகர்ணன் லைட்டா ஆடினானே தவிர பெரிய கூச்சலிட்டான். தஸ்யனா நத்யமானஸ்ய கும்பகர்ணஸ்ய தீமதஹ ஸ்ருத்வா நிநாதம் வித்ரஸ்தா பூயோ பூமி விதத்ரசே. இப்படி கும்பகர்ணன் கூச்சலிட்டதை பார்த்து பூமியே நடுங்கித்து.
तत्र कोपान् महेन्द्रस्य कुम्भकर्णो महाबलः विकृष्य ऐरावतादन्तं जगानोरसि वासवम्. உடனே அவன் கோபப்பட்டு என்ன பண்ணான்னா ஐராவதத்தினுடைய ஒரு தந்தத்தையே புடுங்கி உடைத்தெடுத்தான். எடுத்து அந்த இந்திரனை மார்பிலேயே குத்துனானாம். அந்த ஐராவதத்தின் தந்தத்தை வைத்தே இந்திரனை குத்தினான். ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய வாகனமான யானை. கும்பகர்ண பிரஹாரார்த்தோ விஜஜ்வால சவாசவஹ ததோ விஷே துஸ்ஸஹசா தேவ பிரம்ம ரிஷிதானவாஹ. அப்பொழுது கும்பகர்ணனின் அடியாலே ரொம்ப நோயுற்று மிகவும் தபித்தான். பிரஜாபி சஹ சக்ரஸ்ச யயௌஸ்தானம் ஸ்வயம்புவஹ கும்பகர்ணஸ்ய தௌராத்மியம் சசம்சுஸ்தே பிரஜாபதேஹே. எல்லாரும் உடனே பிரம்மா விடத்திலே சென்று இப்படி கும்பகர்ணன் இப்படி கெட்டவனா இருக்கான்னு தெரிவித்தார்கள். பிரஜானாம் பக்ஷணம் சாபி தேவானாம் சாபி கர்ஷணம் ஆசிரமத்வம்சனம் சாபி பரஸ்திரீ ஹரணம் ததா. இப்படி பரஸ்திரீகளை திருடுவதென்ன, பிரஜைகளை எடுத்து திம்பதென்ன, தேவர்களை அழிப்பதென்ன, இந்த மாதிரி எல்லா தீய செயலையும் பண்ணி கொண்டிருக்கிறான் இவன் அப்படின்னு சொன்னார்கள். ஏவம் பிரஜா யதி த்வேஷ பக்ஷயிஷ்யதி நித்யஷஹ அச்சிரேனைவ காலேன சூன்யோ லோகோ பவிஷ்யதி. இவன் ஒரு நாளைக்கே ஆயிரக்கணக்கான பிரஜைகளை இப்படி கொன்று குவித்து தின்னான்னா இந்த பூமியானது அப்படியே ஒண்ணுமே இல்லாம வெறும் காடாயிடும். உயிரோடு யாருமே இருக்க மாட்டார்கள். வாசவஸ்ய வச ஸ்ருத்வா சர்வலோக பிதாமஹா ராட்சஸ்யாவாஹயாமாச கும்பகர்ணம் ததர்ஷச. உடனே இதை கேட்டு பிரம்மதேவர் ராட்சசர்களை வரவழைத்தார். இந்த கும்பகர்ணனையும் பார்த்தார். கும்பகர்ணம் சமீக்ஷைவ விதத்ராச பிரஜாபதிஹி திருஷ்ட்வா விஸ்வாஸ்ய சைவேதம் ஸ்வயம்பூரிதம் அப்ரவீத். இப்ப இந்த கும்பகர்ணனை பார்த்து பிரம்மதேவர் கூட கும்பகர்ணனை பார்த்து அப்படியே பயந்துட்டாராம். அவ்வளவு பெரிய உருவமான துருவம் லோக விநாசாய பௌலஸ்தேனாசி நிர்மிதா தஸ்மாத் த்வம் அத்ய பிரபிருதி மிருதகல்ப ஷயிஷ்யசே. இப்ப பிரம்மதேவரானவர் சபிக்கிறார் கும்பகர்ணனை. என்னன்னு சபிச்சாருன்னா, பௌலஸ்தியன் உன்னை இந்த உலகத்தையே அழிப்பதற்காக படைச்சிருக்கான் போல இருக்கு. ஆகையாலே நீ உனக்கு மரணம் கிடையாது, மரணத்தை நான் கொடுக்க முடியாது. ஆனா நான் என்னத்தை கொடுக்கலான்னா மரணம் மாதிரி நீ உயிர் இல்லாதவன் மாதிரி இனிமே தூங்கி கொண்டிருப்பாய். பிரம்மசாபாபிபூதோத நிபபாதாக்ரத பிரபோ ததப் பரம சம்பிராந்தோ ராவணோ வாக்கியம் அப்ரவீத். அப்பொழுது பிரம்மதேவரது சாபத்தினாலே இவன் பற்றப்பட்டான். இந்த கும்பகர்ணன் அங்கேயே விழுந்துட்டான் கீழே. ராவணன் மிகவும் பயந்து போய் ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டான். விவிருத்த காஞ்சனோ வக்ஷஹா பலகாலே நிகிருத்தியதே நப்தாரம் ஸ்வகம் நியாயம் சப்துமேவம் பிரஜாபதே. பிரம்மதேவரே, ஒரு சண்பக மரம் நல்லா வளர்க்கப்பட்டு அது பூக்கிற சமயத்திலே வெட்டினால் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இவர் உன்னுடைய பேரன், பிரம்மாதேவனின் பேரன், கொள்ளு பேரன் இந்த கும்பகர்ணன். அவனை நீயே இப்படி சபிக்க தகாது. நமித்யா வச்சனஸ்துவம் ஸ்வபத்யேஷ ந சம்சயः காலஸ்து கிரியதாமஸ்ய ஷயனே ஜாகரே ததா. உடனே ராவணன் கேட்கிறான், நீ சபிச்சுட்ட, அது இனிமே பொய்யாகாது, இவன் கண்டிப்பா தூங்கியே ஆனும். ஆனால் ஒரு கால அளவு பண்ணி கொடு. இவன் இந்த சமயத்துல தூங்குவான், இந்த சமயத்துல முழித்துக் கொள்வான்னு ஏதாவது ஒரு நியதி பண்ணி கொடுன்னு ராவணன் கேட்டான். ராவணஸ்ய வச ஸ்ருத்வா ஸ்வயம்பூ இதம் அப்ரவீத் சைதாஹ்யேஷ சன்மாசான் ஏகாஹம் ஜாகரிஷ்யதி ஏகே நன்னாத்வசௌ வீரச்சரன் பூமிம் புபுக்ஷிதஹ வியாத்தாஸ்யோ பக்ஷயேல்லோகான் சங்க்ருத்தைவ பாவகஹ. இப்ப இவன் 6 மாதங்கள் தூங்குவான், ஒரே ஒரு நாள் கண்ணை முழிச்சுவான். உடனே அந்த ஒரு நாள்ல இவனுக்கு பசி வரும். பூமியிலே வாயை திறந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் ஜந்துக்கள் இருக்கோ போய் சாப்பிட்டுட்டு வருவான். சோசௌ வியசனமாபன்னஹா கும்பகர்ணம் அபோதயத் த்வத்பராக்ரம பீதஸ்ச ராஜா சம்பிரதி ராவணஹா. அப்படிப்பட்ட ராவணன் இவ்வளவு துன்ப தசையில இந்த கும்பகர்ணனை எழுப்பி இருக்கிறான். உன்னை ஜெயிப்பதற்காகத்தான் எழுப்பி இருக்கிறான். சயேஷ நிர்கதோ வீரஹா சிபிராத் பீம விக்ரமஹா
வானரான் பிருஷ சங்கிருத்தோ பக்ஷயன் பரிதாவதி. இந்த கும்பகர்ணன் இப்ப வெளியிலே வந்து மிகவும் சிகனம் கொண்டு வானரர்களை ஒழிப்பதற்காக விரைந்து வருகிறான். கும்பகர்ணம் சமீக்ஷைவ ஹரயோத்ய பிரவித்ருதாக கதமே நம் ரணே கிருத்தம் வாரயிஷ்யந்தி வானராக. கும்பகர்ணனை பார்த்தே எல்லா குரங்குகளும் ஓடி போயிடுத்து. இவனை எப்படி எல்லாரும் யுத்தத்துல தடுக்க போறான்னு தெரியலையே. உச்சந்தாம் வானரா சர்வே யந்திரமே தத் சமுச்ரிதம் இதி விஜ்ஞாய ஹரயோ பவிஷ்யந்தீஹ நிர்பயாக. இப்போதைக்கு எல்லாருக்கும் இது ஒரு எந்திரம், ஓங்கி வளர்ந்த இது ஒரு பெருசா எந்திரம் மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து ராட்சசன் கிடையாதுன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுங்கோ. ஆகையாலே அவர்கள் பயமற்று இப்போதாவது பயம் இல்லாமல் இருப்பார்கள். விபீஷணஸ்ய வச ஸ்ருத்வா ஹேதுமத் சுமுகேத் ரீதம் உவாச்ச ராகவோ வாக்கியம் நீலம் சேனாபதிம் ததா. தன்னுடைய சேனாபதியான நீலனை பார்த்து ராமர் பேசுகிறார். கச்ச சைன்யானி சர்வாணி வியூஹ்ய திஷ்ட ஸ்வபாவகே துவாராண்யாதாய லங்காயாம் ஆச்சரியாப்யத சங்கிரமான். எல்லா சைன்யன்களையும் அழைத்து கொண்டு போய் லங்கை நகரின் கோட்டை வாசல்களை காத்து நில்லு. சைலஸ்ருங்காணி விருக்ஷாம்ச்ச சிலாச்சாப்யுபசம்ஹர திஷ்டந்து வானரா சர்வே சாயுதா சைலபாணயா. கையில என்னென்னலாம் ஆயுதம் கிடைக்கிறதோ மலை மரங்கள்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாரும் நில்லுங்கோ. ராகவேன சமாதிஷ்டோ நீலோ ஹரிசமூபதிஹி சசாச வானராணீகம் யதாவத் கபிகுஞ்சரஹ. அப்படியே பண்ணான் நீலனும். ததோ கவாக்ஷோ சரபோ ஹனுமான் அங்கதஸ்ததா சைலஸ்ருங்காணி சைலாபா கிரஹீத்வா துவாரம் அப்யயுஹு. எல்லாரும் அங்கதன், கவாக்ஷன், சரபன், ஹனுமான் எல்லாரும் கையில பெரிய மலை சிகரங்களை எடுத்து கொண்டு போய் வாசலிலே காத்து நின்னார்கள். ராமபாக்யம் உபஸ்ருத்ய ஹரயோஜித காஷினஹ பாதபைர் அர்தயன் வீரா வானரா பரவாகினீம். உடனே கையில மரத்துண்டுகளை எடுத்துக்கொண்டு எல்லாரும் ரெடியா இருந்தா யுத்தத்துக்கு. ததோ ஹரி நாம் தததீனமுக்ரம் ததனீகமுக்ரம் ரராஜ சைலோத்யத தீப்தஹஸ்தம் கிரே சமீபானுகதம் யதைவ மகன் மகாம்போதரஜாலமுக்ரம். இப்ப அந்த வானரங்களின் பெரிய சேனையானது சைலங்கள், மரக்கட்டைகள், மலைகள் இதெல்லாத்தையும் தூக்கி பிடித்து கொண்டு அந்த சுவேலமலையின் தாழ்வரையை சுற்றி நின்று கொண்டு அந்த பெரிய சேனையானது பயங்கரமாக ஒரு பெரிய மேக மண்டலம் போலே காட்சி அளித்தது என்று இதோடு 61வது சர்க்கம் முடிகிறது. மேல 62ஆம் சர்க்கம் தொடங்கி அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். சுவாமி பாக்கியம். ஜெய் ஸ்ரீராம். தன்யோஸ்மி சுவாமி, ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. நான் வைச்சோம் அடியேன் சுவாமி.